அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க எம்எம்ஐ டெய்லர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸுக்குரிய பேக் சைட் கட்டிங் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு சரியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம பேக் சைடு மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணோம், கட்டிங் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அது சரியா இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸுடைய ஸ்லீவ் கட்டிங் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம பேக் சைடு வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா பேக் சைடு மெஷர்மெண்ட் எடுக்கிறதும் சரி, நம்ம வந்து கட்டிங் போடுறதும் ரொம்பவே வந்து ஈஸி. இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸ்லீவுக்கு வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் பீட் இருக்குன்னா அதுக்கு ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம நாளாக மடித்து போட்டு கட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஸ்லீவ் எங்கிட்டு கட் பண்ணியிருந்தோமோ அது நேரம் ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் எடுத்து போட்டு ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு கரைப்பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும், ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்க மாதிரியும் எடுத்து வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து இந்த மாதிரி முன்ன பின்ன பிசுறு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு கரெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ளவுஸுடைய அளவு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் இப்போ கீழே வந்து நம்ம நார்மலாக 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விடுவோம். அது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து காமன் தான். ஓகேங்களா? அது இல்லாமல் இப்போ நமக்கு ப்ளவுஸோடைய அளவு துணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு கிளாத்தில் அடித்து வந்து நம்ம திருப்பலாம். எப்படி இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடித்து திருப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கீழே இந்த ப்ளவுஸ் பீட்டு வந்து நமக்கு சரியாகவே இருக்குங்கிறதுனால கீழே வந்து 1.5 இன்ச்சு கேப்பில் நம்ம லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு கட்டிங் லைன். இதுக்கு கீழே இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுவோம், அது நமக்கு தேவையில்லை. இதுக்கு மேலே வந்து நம்ம 1.5 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி நீங்கள் வந்து அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்து வாங்க. ஒரு கொஞ்சம் இடம் விட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இப்போ நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுட்டோம். இப்போ நீங்கள் ப்ளவுஸுடைய பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸு. கீழே வந்து ஸ்டிச்சஸ் வந்து தெரியாமல் அப்படியே உள்பக்கமாக அடித்து வந்து திருப்பி இருக்கிறாங்க. இப்போ இதில் உங்களுக்கு பார்த்த தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு தான் உள்ளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 இன்ச் அப்படி இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். இது ஒரு 3/4 இன்ச்சுக்கு தான் இருக்குது. 3/4 இன்ச்சு மட்டும் விட்டு அப்படியே உள்பக்கமாக அடித்து அப்படியே திருப்பியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருந்து அளவுகள் எடுத்து எப்படி கட் பண்ணணுங்கிறது எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு ஈஸியாக எப்படி மார்க் பண்ணுறது, இப்போ இதில் வந்துட்டு நமக்கு ஆம்ஹோல் உயரம் நமக்கு சரியாக இருக்கா, ஷோல்டர் சரியாக இருக்காங்கிற நிறைய டவுட்டு வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த சைடு ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ண இந்த சைடு ஸ்டிச்சஸ் 2 பக்கமும் இருக்கும். இது ரெண்டையுமே வந்து சரியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து இந்த 2 சைடு ஜாயிண்ட்டையும் சரியாக வந்து எடுத்து வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ இந்த அளவு தான் பேக் சைடு இடுப்போட சுற்றளவு. இதை தான் நம்ம இந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் வந்து பண்ணணும். இப்போ இதுக்கப்புறமா நமக்கு இந்த இடத்துல ஒரு டாட் லைன் வந்து பிடிச்சிருக்காங்க தெரியுதுங்களா? பேக் சைடு டாட்டு. இது வந்து என்ன அளவுக்கு பிடிச்சிருக்கிறாங்களோ இந்த அளவுக்கு இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இதில் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம்னா இந்த பக்கம் ஒரு பக்கம். அப்போது இது 1/2 இன்ச் இருக்குன்னா இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அப்போ டோட்டலாக 1 இன்ச் இருக்கும். அந்த 1 இன்ச்சுங்கிறத இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெளியில் இந்த சைடு ஸ்டிச்சஸ்க்கு உள்பக்கம் வந்து சைடு ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்காங்க இல்லையா, இது வந்து நார்மலாக 1.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம விடுவோம். அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் சைடு கீழே உள்ள மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம்.
இப்போது நமக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நமக்கு இங்கே எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து அதை மார்க் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன்லேயே இந்த எட்ஜு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட் எங்கே முடியுதோ அங்கேருந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் எங்கே பண்ணியிருக்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த மாதிரி வச்சு ஒரு மார்க் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம இது பாடி பீஸ் அப்படின்னா இந்த ஸ்லீவ் கூட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது வேணும். அதை வந்து கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல. இப்போ இது வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட இருக்குது. அதே இதை இந்த பக்கமும் 8.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவு கூட இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ப்ளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ணணும். ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணுறதுக்கு இங்கே பேக் சைடு இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதே நேரம் மேலே ஷோல்டர் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இது வந்து கீழே இடுப்புடைய சுற்றளவு. இப்போ இங்கே இடுப்பு சுற்றளவு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா, இந்த லைன் இது கீழே இருக்கிறத விட்டுடுங்க. இங்கே இருந்து இதை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நமக்கு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வந்து என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து நமக்கு ஒரு 14.25 அப்படிங்கிறது இருக்குது. அதே இதை இந்த 14.25ங்கிறத நம்ம இந்த பக்கமும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ப்ளவுஸோடைய மொத்த உயரம். ஓகேங்களா. 14.25ங்கிறப்ப இங்கே மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ் போக 17.25 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு ப்ளவுஸோட உயரமாக நமக்கு வந்து வரும். ஓகேங்களா. இப்போது உயரம் மார்க் பண்ணிட்டோம், ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிட்டோம், இடுப்பு மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர், ஆர்ம் ஹோல், மார்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. பேக் சைடில் போட்டுக்கோங்க. இங்கே பேக் சைடில் போட்டுட்டு இந்த முதுகு பக்கம் வந்து சென்டர் இருக்கும் இல்லையா, இந்த சென்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து பாருங்கள். இந்த சென்டர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் இந்த மாதிரி மடித்து போட்டு இங்கே சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்து, ஷோல்டர் ரெண்டையும் சரிசமமாக வந்து வச்சுட்டு கழுத்துடைய சென்டர் பாயிண்ட்டும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் நமக்கு முதுகு பக்கம். ஓகேங்களா. இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற உயரத்தை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 6.25 இன்ச்சு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த 6.25 இன்ச் அப்படிங்கிறத இங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து முதுகு பக்கம் இருக்கிற ரெடி அளவு. இப்போ இங்கே வந்து கழுத்து பகுதியில் நம்ம என்ன செய்வோம்னா கழுத்து பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்காக இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிறது மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இது வந்து ஸ்டிச்சஸ்க்கு. இப்போது இங்கே கழுத்துடைய உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோமா. இப்போ இங்கேருந்து இந்த ஆர்ம் ஹோல் ஸ்லீவும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற அளவை எதுவும் நீங்கள் இழுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் பேக் சைடு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீங்கள் சரியாக எடுத்து போட்டுட்டு நீங்கள் இங்கே இருந்து இது வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 10 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. இந்த 10 இன்ச் அப்படிங்கிறத நாம் இங்கே இருந்து இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ இதில் வந்து இந்த லைன் வைக்கணுமா இந்த லைன் வைக்கணுமாங்கிற ஒரு டவுட் வந்து வரும். இது வந்து நீங்கள் டவுட்டே தேவையில்லை. உங்களுக்கு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் தான். இப்போ கீழேருந்து வச்சாலும் 10 இன்ச் அங்கே தான் வரும், மேலேருந்து வச்சாலும் 10 இன்ச் அங்கே தான் வரும். நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. ஓகேங்களா. இது வந்து நமக்கு மார்பு சுற்றளவு. இப்போ இதுக்கப்புறமா சைடில் வந்து 1.5 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க.
ஓகேங்களா? இப்படி எடுத்தால் சரியாக வருமா? நீங்கள் ஒரு தடவை வந்து இங்கே இது நேருக்கு இப்படி எடுக்க சொல்லியிருக்கீங்க, ஒரு சிலர் வந்து இங்கே எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கழுத்துக்கு கீழே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு சரியாக தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே இருந்து இது வரைக்குமானது பார்த்தீங்கன்னா 20 இன்ச் இருக்குங்களா உங்களுக்கு? நல்லா இழுத்து வச்சு நம்ம பார்த்தாலும் 20 இன்ச்சுங்கிறது இருக்குது. ஸோ 20ல் பாதி 10 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். இப்போ இங்கேருந்து நீங்கள் 10 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு 10 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இப்படியும் வந்து நீங்கள் இந்த மார்பு சுற்றளவை எடுத்து வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரியும் வச்சு பார்த்துட்டு இப்படியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து அப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு இப்போ நமக்கு இதுதான் நமக்கு ரெடி அளவு. இது வந்து ஸ்டிச்சஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ இந்த லைன் மேலே நம்ம இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வருது இல்லையா, அதை வந்து இங்கே நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துக்கிங்கன்னா கீழே வந்து நம்ம டாட் லைன் போட்டிருக்கோம். டாட் லைனுக்கு அப்புறமா டாட்டுக்கும் சேர்த்து ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அது நேருக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இங்கே வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இந்த ஜாயிண்ட் வருது, அதுக்கு மேலே 1/2 இன்ச்சுங்கிறது வருது. இப்போ இங்கே இருந்து இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவை வந்து கரெக்டாக இப்படி எடுத்து வந்து வைங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நெக்கு போர்ஷன் இது எல்லாமே கரெக்டாக இங்கே வந்து எடுத்து வைங்க. இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி மேலேயும் ஆம்ஹோல் பகுதி இப்படியும் இப்படி லைட்டாக ஸ்லோப்பாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இந்த ஷோல்டரை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது. இது வந்து இங்கேயும் இது வந்து கீழேயும் இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது சரியாக இல்லை. ஓகேங்களா? இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கரெக்டாக இங்கே வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இங்கே இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டில் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அளவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லைன் வச்சு இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இங்கேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே எடுத்து வைக்கும்போது நமக்கு இந்த இடத்துல இருக்குது இந்த பாயிண்ட்டுங்கிறது. ஓகேவா? இதில் இருந்து நமக்கு இந்த கழுத்து பகுதி இங்கே இருக்குன்னா கழுத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு வெளியில் இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் 1/4 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஜாயிண்ட் நேரு ஒரு லைன் போட்டிருக்கோம், அதுக்கு வெளியில் 1/2 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ரெடி அளவு. ரெடி அளவுக்கு வெளியில் 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இது நமக்கு ரெடி அளவு. இதுக்கு வெளியில் 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதை இப்படியே வச்சுட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு இப்படி இருக்குது. இப்போது இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இங்கே இருந்து நீங்கள் அப்படியே இதை வெளியில் திருப்பி இங்கே வந்து மார்க் பண்ணுங்கள். நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே போல் இன்னும் கொஞ்சம் தள்ளியும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரியும் மார்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த லைனுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளியும் கூட நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்து வரலாம். அப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கட்டிங் லைன் வந்து சரியாக இருக்கும். இது வந்து நமக்கு ஜாயிண்ட்டுனா ஜாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது இந்த லைனு. இதை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம மேலே மார்க் பண்ணது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஷோல்டர் வந்து இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் ப்ளவுஸ் வந்து இங்கேயே நின்றுடுச்சு, இதுக்கு மேலே வந்து வரல. ஓகேங்களா? இப்படி நம்ம போட்டிருக்கும்போது நமக்கு இது இங்கேயே இருந்தது, பட் இங்கே வந்து வரல. இப்போ நீங்கள் இது நேருக்கு ஒரு ஹைட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் தான் அப்படி இருக்குது, எல்லா ப்ளவுஸும் அப்படி இருக்காது. இப்போ இங்கேருந்து நம்ம இப்படி தனியாக எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு கீழே வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு, அதாவது கீழேருந்து நான் வச்சு காமிக்கிறேன். இப்படி வைக்கும்போது நமக்கு சரியாக இருக்குது. 4ஆக மடித்து போடும்போது அது சரியாக வரல, அதனால் நீங்கள் அதை வந்து பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம ஆம் ரவுண்டு
மார்க் பண்ணிட்டோம், கழுத்தும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த நெக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்த கழுத்துடைய சுற்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட் இங்கே இருக்குது. 2 ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் சரியாக வந்து எடுத்து பிடிச்சிட்டு இந்த கழுத்து வந்து இந்த சுற்று இருக்கு இல்லையா, இந்த சுற்றை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு ரெடி அளவு. இதுக்கு மேலே இருக்கிறது ஸ்டிச்சஸ்க்காக. ஓகேங்களா, இது வந்து நமக்கு ரெடி அளவு, இது ஸ்டிச்சஸ்க்கு. இந்த ரெடி அளவில் நீங்கள் இதை வந்து வச்சுக்கோங்க. இந்த ரெடி அளவில் வச்சுட்டு இதை இப்படியே எடுத்து வந்து வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு ரெடி அளவில் இருக்குது. இப்போ இந்த நெக்கோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த பக்கம் விரிஞ்சோ அல்லது இப்படியோ குறுக்கியோ வராமல் நமக்கு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் மேலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒன்று வரைஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து இதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போது நமக்கு என்ன செய்யும், கழுத்தோட சுற்றுங்கிறது நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து கழுத்து வந்து நான் நல்லா பார்த்து தான் கட் பண்ணுறேன், கட் பண்ணும்போது சுற்றளவு சரியாக இருக்குது, ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அளந்து பார்க்கும்போது அதிகமாக இருக்குது அல்லது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கழுத்து வந்து கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிடுவீங்க, இழுத்த மாதிரி வச்சு தைச்சிருவீங்க. ப்ளவுஸ் பீஸை வந்து இழுக்கக்கூடாது காரணத்தை கொண்டும். அப்படின்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். குறைவாக வருது அப்படின்னா குறைவாக வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இருக்காது. நீங்கள் கழுத்து பீஸை வந்து இழுத்துட்டீங்க, ரொம்ப இழுத்துட்டிங்கனாலும் கழுத்து சுற்றளவு கம்மியாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் பீஸை ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா சுற்றளவு அதிகமாகிடும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இதுவும் இப்படி லைன் போட்டிங்க அப்படின்னா நமக்கு இப்படி கிராஸாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதானாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எனக்கு கீழே வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகியிருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு லாஸ்ட்டில் சைடு ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு வந்து சரியாக செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே மார்பு சுற்றில் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்களோ அது நேருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் வந்து கட் பண்ணலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். அது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் பீஸ் மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸோடைய பேக் சைடு வந்து எப்படி அளவு ப்ளவுஸில் இருந்து கரெக்டாக வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதோடைய ஃப்ரண்ட்டு கட்டிங்கில் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதோட ஸ்லீவ் கட்டிங் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு நாச்சும் இந்த இடத்துல ஒரு நாச்சும் போட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.